இன்னைக்கு நம்ம என்ன லஞ்ச் சாப்பிட போறோம்னா சாம்பார் சாதம். இது பகோடா, உருளைக்கிழங்கு, மசால் வடை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோ பெருசா இருக்காது, ஏன்னா ஈவினிங் vlog தான் பண்ண போறேன். சும்மா லைட்டா சாப்பாடு சாப்பிட்டு மேட்டர் முடிக்க போறோம். ஓகேவா? புரட்டாசி மாசம் ரொம்ப கடுப்பாகுது. சரி, அதனால சைட் டிஷ் நிறைய வச்சுட்டு இப்படி சாப்பிடுவோம். சாம்பார் நல்லா இருக்கு. ஆனியன் பக்கோடா. அடுத்த ஒரு ஒரு வாரத்துக்கு நான் வந்து சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டாரை பற்றி தான் பேச போகிறோம். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசினே வரலாம். படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பார்க்கலாம். என் கூட நீங்களும் வாங்க. படத்தை யூடியூப்ல அவ்வளோதான், அப்படிலாம் கிடையாது. சும்மா தேட்டர் வாசல் வரைக்கும் வீடியோ எடுப்பேன். படம் பார்த்துட்டு வெளியே வந்து படம் எப்படி வந்து சொல்லுவேன். ஓகேவா? வேற எதுவும் எதிர்பார்க்காது. ஆனால் தலைவர் டைட்டில் போடும்போது நான் காட்டுவேன். ஆல்ரெடி எல்லா படத்தையும் டைட்டில் போட வீடியோலாம் என்கிட்ட இருக்குது. யார் யாருக்கு தலைவர் டைட்டில் பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்கும். இதெல்லாம் ஒரு கொஸ்டினா இல்ல? கொஞ்சம் வேலைங்க. தீபாவளி பண்டு விஷயமா பொருள்லாம் வாங்கியாச்சு. எல்லா பொருளையும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். பேக் பண்ணும் போது நம்ம பண்ட என்னென்ன பொருளை கொடுக்க போறோன்றதை காட்டுறேன், பாருங்க. ஓகேவா? ஆனால் இன்னைக்கு ஈவினிங் ரொட்டீன் சூப்பராக இருக்கும், பாருங்க. சின்ன சின்ன ஐடியாலாம் வச்சிருக்கேன். எந்த அளவுக்கு அந்த ஐடியாவை எக்ஸ்ப்ளோஸ் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தள்ளுறேன். ஓகே, பெரிய பைட்டோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். நம்ம மீதி ஈவினிங் ருட்டீனில் பார்ப்போம். வடை, முருங்கைக்காய்க்குள்ளே இருக்குமே அந்த இது, கொஞ்சம் உருளைக்கிழங்கு, ஒரு பீஸ் பக்கோடா, எல்லாத்தையும் ஒன்றாக்கிட்டு நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் எதாவது மிஸ்டேக் பண்ணேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். A few moments later, a few minutes later, a few inches later, 12 seconds later. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம ஓன் ஷாப்பு தான் வந்திருக்கோம். என்ன ஷாப்பு, எப்படி ஷாப்புன்றதை கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ண போகிறேன். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், அந்த ஷாப்புக்காக தான் வந்திருக்கேன். பட் ஆனால் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. இப்போதைக்கு வந்து ஒரு வாட்டர் மட்டும் தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். வாட்டர் சப்ளை பண்ணுறதும் அதை வந்து வீடியோலாம் போடுறதும் இல்லை. நெக்ஸ்ட் வீக்லேருந்து டிஃபன் கடை ஸ்டார்ட் ஆகிடும், ஃபாஸ்ட் ஃபுட்டு. அந்த வீடியோவில் அப்போ வந்து அந்த ஃபாஸ்ட் ஃபுட் என்ன பண்ணுறோம், எப்படி பண்ணுறோன்னு டெய்லி ரொட்டீன் வீடியோ நம்மளுக்கு ரெகுலராக வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சேஞ்ச். பொதுவாகவே நம்ம வீட்டில் பெட்ரூமில் சாப்பிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இன்னைக்கு என்னன்னா இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் வித்தியாசமான நம்ம கேமராமேன் கத்திக்கூடியும் நம்ம ஃப்ரெண்டு மோனிகா தலைவி, அவங்க பாருங்க, அவர் தலைவி சொல்றாரு, இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவங்க கூட ஷேர் பண்ணி ஏதாவது பேசிட்டு சாப்பிடலாம், டீ சாப்பிடலாம், பிஸ்கட் சாப்பிடலாம், வித்தியாசமா ஏதாவது ஒரு வேளை பரோட்டா கூட சாப்பிடலாம். பக்கத்தில் பரோட்டா கடை இருக்கு, பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு இந்த வீடியோவை வேற மாதிரி ரெகுலராக பார்க்குற வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா. வீடியோ நல்லா இருந்ததுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ டெவலப் பண்ணணும்னா நான் டெவலப் பண்ணுறேன். இதேமாரி வீடியோ ரெகுலராக வரும் நம்ம சேனலில். ஓகேவா? நான் ஒண்டியா இல்லை, கூட எனக்கு கத்தியாக இருக்காரு, நம்ம மோனிகாவும் இருக்காங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேமராமேன் பாருங்க எப்படி தனியா காத்து வாங்குறாரு. ஏற்கனவே இதே மாதிரி வழக்கம் போட்டு ஒரு வீடியோ போட்டாச்சு, வேற ஏதாவது பண்ணுங்க. நான் இதெல்லாம் எடிட் பண்ணிடுவேன்.
எடிட் பண்ணா பண்ணி எதுக்கு எடுக்கல என்ன இல்ல, சாரி சாரி சார் சார் வரேன் சாரி சாரி சார் சொல்லுங்க. ஏய் கேமராமேன் திருப்பி எடுத்துடா. அதாவது பாத்தீங்கன்னா எனக்கு சில்வர் பட்டன் கிடைக்கல, நீ என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்க? ஐடியாவா திடீர்னு கேட்டீங்கன்னா எப்படி வரும்? எனக்கு ஃப்ளோல வந்து தான் ஐடியா பழக்கம். நான் வந்து ஃப்ளோல வந்தேன். நான் ஃப்ளோ நான் ஐம் ஃப்ளோ காய் யூனோ. இதான் பண்ணும் எனக்கு இது. ரொம்ப நாளா நம்ம சப்ஸ்கிரைபர் கேக்குறாங்க கேமராமேன் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க உங்களோட டீடைல் சொல்லுங்க. அது ஏன்னா இதெல்லாம் கேக்குறேன். டிவி சொல்றாங்க. வேல்டெக் ஆவடியில் வேல்டெக் யூனிவர்சிட்டி இருக்கு, உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பேசுறான் போல்டா. இதுக்கு மேல என்ன போல்டா பேசணும்? சரி இப்ப பேசு. அதெல்லாம் ஆவடியில் வேல்டெக் யூனிவர்சிட்டின்னு உனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து நான் பிடெக் இன்ஜினியரிங் முடிச்சுக்கிறேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். எல்லாரும் அதான் பண்ணுவாங்க இல்லைங்களா? இன்ஜினியரிங் தான் எல்லாரும் பண்ணுவாங்க, பண்ணிட்டு வேற வேலை பார்ப்பாங்க. நான் மட்டும் நான் புதுசாக ஒன்றும் பண்ண போறது இல்லை. சரி அப்படியே அப்படியே பைக் அட்டை சும்மா நல்லா டீச்சரா இருக்கு. கேள்வி கேட்கறேன் பதில் ஆட்டோமேட்டிக்கா வருது. சொல்லுங்க. ஹாய் ஹாய். மோனிகா. சொல்லுங்க. சரி நீங்க என்ன பண்றீங்க? நான் இங்க ஒர்க் பண்றேங்க. சரி காட்டன் ஸ்வீட்டர். கண்டிப்பா நம்ம சேனல்ல நிறைய வீடியோ ஓகே ஓகே சரியா? ஓகேங்க. என்ன சொல்றேன்? ஏங்க டச் குடிங்க பாப்பா. ஏய் பொறக்கார போறா. ஐயோ பயமா இருக்கு. நான் வீடியோ எடுத்துறேன். அத வீடியோ எடுத்துங்க. ஊட்றதெல்லாம் வீடியோ எடுப்பாங்க. காட்டுங்க. கையெல்லாம் பண்ணிட்டு எப்படி இருக்கு அந்த டைலாக் சொன்னது கடை வைக்குங்க. ஏய் பரோட்டா சூப்பரா இருக்குடா சாப்பிடுறதுக்கு. நல்லாவே இல்ல நீ பரோட்டா வேணும் ஐடியா பண்ணு. ஷேர் பண்ணி சாப்பிடலாம், ஒரே தப்பு இல்ல. என் கை தான் இருக்கு. அந்த பரோட்டா நான் சாப்பிட்டேன். இந்த ஐடியா தான் எனக்கு வந்தது. நான் தான் சொன்னேன் இந்த ஐடியா. ஏங்க எட்லாங்க கொடுங்க. என் கை எட்ல கை வெயிட் பண்ணுங்க. பிக்கவே முடியலங்க. என்ன அவ்வளவு கஷ்டப்படுறாரு. ஏய் ஃபேஸ் கட்டாதடா. சாப்பிட்டதா எடுப்பாரு போல. இல்ல அவன் சாப்பிடுங்க நான் உங்களுக்கு. Hi guys. கீழ பேஸ் தெரியும். அருமையான மார்னிங் ஈவினிங் நைட் ஈவினிங் நீங்க சார் அதான் பரோட்டா அவ்வளவுதான் முடிச்சு. போங்க. ரைட் எடுத்து. சூப்பர். ஒரு மிஸ்டேக். மைக் போடுறியா? என்னது பள்ளிக்கு விட்டேன்னா அவன் பயப்படுறேன். பரோட்டா சாப்பிட்டேங்க. பரவாயில்ல. கையில கொஞ்சம் தண்ணி ஊத்தாங்க. இந்த கை கழுத்துக்கு போயிருந்தீங்கன்னா சாப்பிட மாட்டேங்குது. அப்புறமா பூச்சிக்கலாம். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போகிறோம். பார்த்துருப்பீங்க நம்ம கடையில் வீடியோ போட்டது. ஓகேவா? இதேமாரி இந்த வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் முடிஞ்சளவு தான். ஏன்னா எல்லாமே புதுசு இல்லை அவங்களுக்குலே. அதனால் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது, கேமராமேனுக்கு புரிஞ்சுது,
இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ வந்து நல்லா இருந்து ஓகேனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதேமாரி வீடியோ நான் ரெகுலராக போடுறேன். அப்புறம் நாங்கள்லாம் ஃபுட் சேலஞ்சு பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபுட் சேலஞ்சு இங்கே ரோட்டில் வண்டி போகணுனால சத்தமாக பேசணும். ஃபுட் சேலஞ்சு பண்ணலான்னு வெயிட் பண்ணுறோம், பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஃபுட் சேலஞ்ச் பண்ணுவேன் நான். ஓகேவா? கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறோம். இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து இந்த விளாகை முடிக்கிறேன். பாருங்கள் நம்ம கத்தி பார்த்தீங்களா, கேமராமேன் கத்தி. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம சேனலில் எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்டுங்களாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இதே போல் நல்ல ஒரு வீடியோவில், சூப்பர் வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேவா? பாய்.